நமஸ்காரம். பாடல் பிறந்த நமஸ்காரம். கதையில் இன்று நம்ம பார்க்க போறது முருகனோட பாடல் ஆடிக்கத்திரை ஸ்பெஷலாக. ம். நீங்க இன்னைக்கு ஸ்பெஷலா எங்களுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதனால அந்த பாட்டை உடனே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முதல்ல ஆர்வம் ஸ்பெஷல் கேட்கிறோம். எழுதின பாட்டு தான் வேணுமா? சரி, ஓகே. நான் வேற பாட்டு மனசுல வச்சிருந்தேன். அதுவும் ஆடி கிருத்திகை பாட்டு தான். முதல்ல ஸ்பெஷலா எழுதின பாட்டுன்னா அதை பாடிடுறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச ராகம் தான். அதனால இது ராகமே. இது என்னுடைய அன்பு பெண் சிவரஞ்சிதாமணி சொன்ன ராகம் தான். இந்த ராகத்துல எழுதுங்கப்பா அப்படின்னா அந்த ராகத்துல எழுதியிருக்கேன். இப்போ அந்த ராகத்தை கொண்டு வரணுமே, நான் வேற ராகத்தை மனசுல வச்சது. பரவாயில்ல, இருக்கட்டும். உம் ராகம் அமிர்தவர்ஷினி. அமிர்தவர்ஷினி பத்தி சிவரஞ்சிதா ரெண்டு வார்த்தை பேசலாம். மழையை கொண்டு வரக்கூடிய ஒரு ராகம். எங்கேயும் வறட்சி, எல்லா இடத்துலயும் வறட்சின்னு இருக்கிறப்போ இந்த பாட்டு, இந்த ராகத்தை பாடினா கட்டாயம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவா. அதனால வானமே குளிர்றப்ப மனசு பூரா குளிராதா அப்படின்னு நினைச்சேன். எல்லாரோட மனசும் குளிரணும், இறைவனோட மனசு குளிர்ந்தால் மட்டும்தான் வந்து உலகம் சோ நல்லா சோபிக்கும். அப்படிங்கறதுனால ஆண்டவனோட ஒரு புகழ பாடுறப்ப, பாமாலை பாடுறப்ப அமிர்தவர்ஷினியில பாடுவோம். ஆண்டவனோட மனசு குளிரட்டும், எல்லாரும் கேட்கிறவாளோட அடியாரோட மனசெல்லாம் குளிரட்டும். அதே மாதிரி லோகக்ஷேமமா மழையும் நிறைய பெய்யட்டும் அப்படின்னு இந்த ராகத்தை கேட்டேன். முருகா. இந்த ஒரு ராகம் நேற்று காத்தால 4:30 மணிக்கு ஆடி. தினமே காத்தால 4:30 மணிக்கு முழிப்பு கொடுத்துரும். எழுந்தேன், கடகடன்னு குளிச்சேன். அமிர்த வருஷனில் பாடுன்னு சொன்னாலேன்னு உட்காந்து கடகடன் நேத்திக்கு காத்தால எழுதி காத்தாலே டியூன் பண்ணேன். இறைவன் நேத்திக்கே பாடி போட சொல்லியிருந்தார். நேற்று போட்டுட்டேன். இருந்தாலும் அந்த ஆடியோ சரியா வர்றதுனால ஐ ரிக்வஸ்டட் சிவரஞ்சிதா டு ரீடூ இட். நேத்தியே அவ போட்டிருந்தா முதல்ல யூடியூப்ல. பட் அது ஆடியோ சரியா வராமல் இருந்தது. ஸோ இந்த இதில் போடும்போது கொஞ்சம் ஆடியோ நல்லா இருந்தால் தான் மற்ற கேட்குறவாளுக்கு நாராசமாக இருக்காது. இன்பமாக இருக்குமான்னு தெரியாது, நாராசமாக இருக்காது, ஸ்ருதி பேதம் தெரியாது இருக்கும். அதனால் இன்னொரு தடவை பாடணும்னு வந்தேன். அமிர்த வர்ஷினி அற்புதமான பாடல்கள் இருக்கு. சுதாமயம் சுதாநிதியம்னு ஒரு பாட்டு ஏன்னா எல்லாரும் ஆனந்தாமிரதா கிருஷ்ணன் தான் சொல்லுவா. ஏன்னா அதுதான் மழையை கொண்டு வந்த பாட்டுன்னு சொல்லுவா. அதுக்கு ஈக்குவலான ஒரு தீட்சிதர் கிருதி சுதாமயம் சுதாநிதியம். அதே மாதிரி மகாராஜபுரம் சந்தானம் ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு ஒன்று பாடியிருப்பார். என்முகம் பாறையா சண்முகனேன்னு. ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பாட்டு. நான் பாருங்க, சங்கர் நாராயணனோட கிரேட்டஸ்ட் சிஷ்யன்னு சொல்றேன், ஃபேன்னு சொல்றேன். டிகே ஜெயராமன் சிஷ்யன் சொல்றேன். 2-3 நாளா மகாராஜபுரம் தான் வருது. எனக்கு அடுத்த பாட்டில் கூட மகாராஜபுரம் தான் வரப்போறார். அவரோட தாக்கம் ரொம்ப பெருசு. மகாராஜபுரத்தை பத்தி தனியா ஒரு கதை சொல்லலாம். நாளைக்கு சண்முகப்பிரியா பாடும்போது முடிஞ்சா அதை பத்தி பேசுறேன். அதுல ஒரு தாக்கம் இருக்கு எனக்கு. இருந்தாலும் இதை பாடுவோம். இது எதேச்சியா நான் இதுக்கு முன்னாடி ஆடி கிருத்திகைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்த பாட்டுலையும் இதே மாதிரி பேட்டர்ன் தான் வந்தது. அது என்ன பேட்டர்ன்? அது நான் இது எழுதின அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். எழுதிட்டு பாடுறா, அதே மாதிரி பேட்டர்ன்ல வந்திருக்கு அப்படின்னு தோணித்து. என்னதுன்னு பார்த்தா உம் ம்ஹும். ம்ஹும். ந 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 வந்துட்டாமா? ந ந த ந ந அற்புதம் அற்புதம் ஆறுமுகம். அற்புதம் அற்புதம் ஆறுமுகம். அற்புதம் அற்புதம் ஆறுமுகம். அமிர்தமாய் வர்ஷிக்கும் பேரமுதம். அற்புதம் அற்புதம் ஆறுமுகம். அமிர்தமாய் வர்ஷிக்கும் பேரமுதம். திருச்சீரலைவாய் ஜெயந்தி நாதல் திருவேரகத்தில் சுவாமிநாதன். திருத்தணிகை வளர் பாலகுமாரன் பழனிபதியில் தண்டாயுதன் என்னும் அற்புதம் அற்புதம்
ஆறுமுகம் அமிர்தமாய் வர்ஷிக்கும் பேரமுதம் சோலை மலையில் சொக்கன் மகனாய் மருதமலையில் சுப்பிரமணியனாய் ஆண்டவன் சந்நிதி வாரி வழங்கும் ஆண்டவன் சந்நிதி வாரி வழங்கும் ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் அற்புதம் அற்புதம் ஆறுமுகம் அமிர்தமாய் வர்ஷிக்கும் பேரமுதம் பாலன் எங்கள் பரமதயாளன் பாவையர் இருவர் பாங்குடன் இருக்க பாலி தேடும் திருப்பரங்குன்றம் தன்னை பாலித்திடும் திருப்பரங்குன்றம் தன்னை பரவசத்துடனே தரிசித்திடுவோம் பரவசத்துடனே தரிசித்திடுவோம் அற்புதம் அற்புதம் ஆறுமுகம் அமிர்தமாய் வர்ஷிக்கும் பேரமுதம் அஞ்சேல் என்றருளும் அவன் கைவேல் அஞ்சேல் என்றருளும் அவன் கைவேல் பகை வென்றெடுக்கும் அவன் அரணே பகை வென்றெடுக்கும் அவன் அரணே பஞ்சாமிர்தம் இனிப்பது போலே பஞ்சாமிர்தம் இனிப்பது போலே என்றும் இனிக்கும் அவன் திருநாமம் அற்புதம் அற்புதம் ஆறுமுகம் அமிர்தமாய் வர்ஷிக்கும் பேரமுதம் ஆடி முழுதும் அவன் அருளில் ஆடி முழுதும் அவன் அருளில் தேடி சென்று அவன் சந்நிதியில் தேடி சென்று அவன் சந்நிதியில் பாலன் கூடி கூடி அடியாருடன் சேர்ந்து கூடி கூடி அடியாருடன் சேர்ந்து ஆடி களிப்பேன் பாடி பாடி ஆடி களிப்பேன் பாடி பாடி ஆடி களிப்பேன் பாடி பாடி அற்புதம் அற்புதம் ஆறுமுகம் அமிர்தமாய் வர்ஷிக்கும் பேரமுதம் அற்புதம் அற்புதம் ஆறுமுகம் ஆறுமுகம் இல்ல அமிர்தமாய் வருஷிக்கும் எழுதியிருக்கேன் தவிர இல்ல அபரிமிதமாய் வருஷிக்கும்ன்றதே என் வாயில வந்துகிட்டே இருக்கு 2 3 தடவை எடுக்கிறேன் அமிர்தமாயன்றது போல அபரிமிதமாய் வருஷிக்கும் அப்படின்னு வருது ஒருவேளை பெரிய மழையா வருமோ ஒன்றும் தெரியல நாடு குளிர்ந்தா நல்லா தான் இருக்கும் வெரி குட் ரொம்ப ரொம்ப இந்த பாட்டு அருமை. அந்த அந்த வார்த்தை அவர் என்ன வர சொல்றாரோ அதுதான் அவரு கொண்டு வர. அவரே தான் சொன்னார் 6 படையும் எழுதுன்னு சொன்னது அவர்தான் நான் அதை எழுதின எதேச்சையா பார்த்தேன் போன வாட்டி எழுதின பாட்டும் 6 படை வீட்டை வச்சுதான் எழுதியிருக்கேன் ஆடிக்கத்திகை படையிலையும் நீங்க சொன்னது 7 படையா மருதமலையும் சேர்த்து அது மருதமலையை சேர்த்து சொன்னேன் ஏன்னா ஒரு வார்த்தையோட இதுக்காக சேர்றதுக்காக மருதமலையை சேர்த்தேன் அது எதேச்சியா அமைஞ்சு மருதமலை முருகன் என்னை ரொம்ப ஆட்கொண்டார் 2 3 தடவை சோலைமலையில் சொக்கனாய் அப்படின்னு 6ஆவத முடிச்சுட்டு 7ஆவதா மருதமலையும் ஆட் பண்ணியிருந்தேன். அதுவும் மிக மிக அருமை. அந்த மருதமலைக்கு எதேச்சியா போயிருந்தேன் இந்த ஒரு சின்ன கதையா சொல்லலாம் மருதமலைக்கு எங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்கு ஃபேஸ்புக்கில் அந்த குரூப்ல இருக்கவா ஒரு ஆனுவல் கொண்டாடுறதுக்கு கோயம்புத்தூர்ல கொண்டாடின மருதமலை கீழே ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு நான் அன்னைக்கு போயிருந்தேன்
போயிருக்கச்சே சும்மா ஒரு கொஞ்ச நேரம் கேப் இருக்க மருதமலைக்கு போயிட்டு வரலாமே நான் போனேன். என் பின்னாடி ஒரு பறையா 15 பேர் வந்தான். அதுல ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர். அவர் வந்து முருகன் மேல பக்தி, என்னோட பாட்டெல்லாம் கேட்கணும்னு ஆசை. அவரும் வந்தார். நேரா மலைக்கு போறோம். அதுக்கு முன்னாடி எப்போ மருதமலைக்கு போயிருக்கேன்னு கூட ஞாபகம் இல்லை. கோயிலுக்குள்ள நுழையும் போது அந்த சன்னதி கிட்ட போகும்போது 4 குருக்கள் வந்து, மாமா வாங்கோ, மாமா வாங்கோ, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, வாங்கோ வாங்கோ வாங்கோன்னா. நான் சுத்தி சுத்தி யாரை சொல்றான்னு பார்த்தா என்ன, எனக்கு புரியவே இல்லை நானான்ட்டு. அப்படியே நேரம் ஆயிடுச்சுமே சன்னதி பக்கத்துல நிக்க வச்சா, என்னை சுத்தி வந்தவள்லாம் என் மிரண்டு போய் பார்க்கறா. இந்த கோயிலுக்கு வரனா தர்மகர்த்தாவா யாருன்னு தெரியலையேன்ட்டு. என்ன யாருன்னு அவளுக்கும் தெரியாது, அவளை யாருன்னு எனக்கும் தெரியாது. மாமா வாங்கோ வாங்கோ நிக்க வச்சு விசேஷமா ஒரு ஆராதனை பண்ணி 2 பாட்டு பாடுங்கோன்னா 2 பாட்டு முருகனுக்கு பாடிட்டு வந்தேன். அது வந்து முருகன் அன்னைக்கு நிக்க வச்சு பாட சொல்லியிருக்காரு. நிறைய சமயத்துல கோயில்ல போயிட்டு பாடலாமான்னு எடுக்கும்போது எனக்கு எதிர்க்க மணி அடிச்சு ஒரு ஆர்த்தியை காட்டி போரும் போரும் நிறுத்துன்ற மாதிரி குருக்கள் பண்ணி அனுப்பிச்சிருவார். வெளியில போயிட்டு பாடிக்கோ அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு முன்னாடி பாடாத கூட்டமா வருதுன்ட்டு நீ பாட வச்சார். அது வந்து ஒரு கதை. இதுவும் நடந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அவ கேட்டுட்டே இருப்பா, எப்படி மாமா உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சுதான் எங்களெல்லாம் அழிச்சும் பண்ணா, எங்க எல்லாரையும் அழிச்சும் போய் தரிசனம் பண்ணி வச்சால, எனக்கு யாருமே தெரியாது. இது வந்து முருகமலையில் நடந்தது. அது எதேச்சியா அந்த முருகன் வந்து இப்போ எங்க அக்கா அம்மா தம்பி எல்லாரும் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால அந்த மருதமலை முருகனையும் கொஞ்சம் அவளெல்லாம் பாத்துக்கிறாருங்கிறதுனால, டேய் நான் பாத்துக்கிறேன்டா அவளெல்லாம் அப்படின்னு எனக்கு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம். ஆமா, நிச்சயமா. அதுதான் சொல்றாரு இன்டைரக்டா நம்ம கிட்ட. நீ பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நான் பாத்துக்கிறேன், உன் அம்மாவை நான் பாத்துக்கிறேன், உனக்கு அம்மா தான் எனக்கு அம்மா தான் அப்படின்னு அம்மாவை அங்கேயே மதுரை இங்க இருந்தே பாத்துக்கிறார். அதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ இது எபிசோட் 14ஆவே வச்சுக்கலாம். இதை அந்த ஆ, 14 இதை எபிசோட் 14ஆ மாத்திடுங்க. சரி 15க்கு ரெக்கார்டிங் இருக்கு. சரி. அடுத்த கதை எப்போன்றதை பார்க்கலாம். ஓகே. அடுத்த பாட்டு எப்ப தருவேல்? இப்பயே பண்ணலாமா? ஆஹ், இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான ஒரு தகவலோட முடிச்சுக்கலாம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரார் போலோ சதுர அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோவில் கொண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே, எந்த ஈசா என்னுடலிடம் கொண்டாய், யானிதற்கிலனோர் கைமாறே, யானிதற்கிலனோர் கைமாறே, யானிதற்கிலனோர் கைமாறே. மணிவாசகரோட இந்த பாடல்ல சொல்லியிருக்கார், தந்தது எந்த எங்க எடுத்து வச்சுக்கிறேன்னு தெரியல, நான் கொண்டது பாடினாக்கா தந்தை கரெக்டா 2-3 அப்படின்னு நிறுத்தம் கொடுக்குறேன். சொல்றார். தட் ஆமா. இஸ் குட். நல்ல ஒரு டாப்பிங் அப்னுவா. ஒரு இதுக்கு சாப்பாட்டுக்கு டாப் அப் பண்றதுக்கு நல்லதா ஒரு ஸ்வீட்டு ஒரு டெசர்ட் கொடுக்குற மாதிரி நான் பாடினதை மறக்கிறதுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நல்லதா ஏதாவது ஒன்று சொல்லி மாணிக்க வாசகர் சொன்னார், திருவாசகம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ எல்லாம் ஒன்றும் இல்லடான்னு ஒரு ஆண்டவன் வந்து அடக்குறாரு. இல்லடா இன்னும் நிறைய வளரணும்ன்ட்டு. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அதாவது வெரி குட். தங்கத்தை கொடுத்து யாராவது தகரத்தை வாதிப்பாளா? அது மாதிரி என்ன போய் வாங்கிட்டு உன்னை கொடுத்திருக்க. தந்தது என் தன்னை, கொண்டது உன் தன்னை, சங்கரா யார்களோ சதுரர். உன்ன மாதிரி இப்படி இந்த சதுரம் அப்படின்னாவே நம்ம இந்த செஸ் விளையாடுற மாதிரி இந்த சதுரங்க விளையாட்டு ஆன இந்த இதுல இதை கொடுத்து அதை வாங்குறியே, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன். நிஜமா அமிர்தவர்ஷினி பாடுறப்ப நீங்க ஆனந்தம்னு சொல்லாத, இந்த வார்த்தையை சொல்லு சொல்லுன்னு வர்றது மைண்ட்ல அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அது மாதிரி அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ ஒன்று பெற்றது என்பால். என்ன வாங்கிட்ட, என்னால உனக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா நீ அப்படின்னு என்ன ஆட்கொண்டிருக்கியே, என்னோட சிறுமை கண்டும் நீ ஆட்கொண்டிருக்கியே, என்னை நாய்னு சொல்லிப்பார். 55 இடத்துல திருவாசகத்துல சொல்றார் சுவாமி, நான் கடையேன், லாஸ்ட்லயும் லீஸ்ட், நான் என்ன ஆட்கொண்டிருக்கியே பெருமானே அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதுல அந்தமொன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ ஒன்று பெற்றது என்பால் அப்படின்னு சொல்லிருக்கா. சிந்தையே கோயில், என்னோட மனசே கோயில், சிந்தையே கோயில்,
என்று நான் இருக்கேன். என்ன யாது நீ யானினர்கிலன்னு ஒரு கைமாறே அப்படின்னு சொல்றார். இதுக்கு நான் ஒரு கைமாறு நிஜமாவே இருக்க முடியாது. காலங்காத்தால உங்களை பாட வைக்கிறதுக்கு ரொம்ப டெய்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்றோம். அதுக்கு மிக்க நன்றி. யானீதற்கிலனோர் கைமாறே. நீங்க இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு எபிசோட் கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. இதற்கு ஒரு கைமாறு இலேன். தேங்க்யூ.